ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு உகந்த நாள். இந்த பெருமாளுக்கு உகந்த இந்த மாதத்தில் நிறைய இடத்துல திருக்கல்யாணம் நடைபெறுகிறது. இந்த திருக்கல்யாணத்தை முன்னிட்டு என்னுடைய பள்ளி தோழியான திருமதி கவிதா அவர்கள் என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க நிறைய நண்பர்கள் எல்லாருமே சுற்று வட்டாரம் சேர்ந்து ஒரு நன்கொடை கலெக்ட் பண்ணி அதன் மூலியமாக இந்த திருக்கல்யாணம் பண்ணாங்க. நானும் ஆரம்பத்தில் போகும்போது ஒரு சாதாரண ஒரு சிம்பிளாக பண்ணுவாங்கன்னு நினச்சேன். ஆனால் எதிர்பார்த்ததை விட ரொம்பவும் பிரம்மாண்டமாக அந்த திருக்கல்யாணம் நடந்தது. உண்மையிலே அங்கே பரதநாட்டிய அந்த பள்ளி சிறுவிகள் அவ்வளோ அழகாக ஆடினாங்க. வரவேற்கும் விதமாக அந்த ஆண்டாளுடைய பாட்டு பாடி ஆடினது விதமாகட்டும், அந்த பெருமாளை காசி யாத்திரை கூட்டிகிட்டு போனது, அங்கே இந்த புரோகிதர்கள் எல்லாருமே அந்த விஷயம் நிறைய கூட்டம், அதாவது அவ்வளோ அலைமோதிச்சு அந்த கூட்டம். அந்த கல்யாண மண்டபமே நிரம்பி இருந்தது. உண்மையிலே பார்க்க ரொம்ப சந்தோஷமாக, அந்த டிவோஷனில் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து எல்லாரும் பக்திமயமாக இருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருந்தது. ஸோ அந்த திருக்கல்யாணத்துக்கு பார்வையிட போயிருந்தேன். உண்மையிலே எனக்கு பார்க்க நானே ஒரு நிமிஷம் மனசு லயிச்சு இருந்தது. ஏன்னா எல்லாருமே இளைஞர்கள்லேருந்து சிறுவர்கள்லேருந்து எல்லாருமே ரொம்பவும் அதில் ரொம்ப ஈடுபாட்டுடன் அவ்வளவோ ஒரு முழு மனதுடன் உண்மையிலே நம்ம வீட்டு கல்யாணம் நடந்தால் எப்படி ஒரு சந்தோஷமாக ஒரு ஆர்ப்பாட்டமாக ஒரு சந்தோஷம் கலகலப்பாக பண்ணுவாங்க, அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த புரட்டாசி மாதத்தில் நீங்களும் இந்த பெருமாளுடைய திருக்கல்யாணத்தை பார்த்து நீங்கள் சேவிச்சிங்கன்னா உங்களுக்குமே அந்த பாக்கியம் கிட்டும். உண்மையிலே எனக்குமே ரொம்ப அந்த சந்தோஷம் கிடைச்சிது. நாகலட்சுமி 1010 வணக்கம் சாமி, எங்க பாக்ய ரகசியம் சேனல் சார்பா உங்களை வெல்கம் பண்றோம். இங்க கல்யாண வைபவம் பார்த்தோம். புரட்டாசி மாசத்துல பெருமாளுக்கு ரொம்ப விசேஷம் இல்லையா? இந்த கல்யாண வைபவம் நீங்க ரொம்ப அழகா பேசுனீங்க, நிறைய கேட்டேன். இந்த கல்யாணத்தை பத்தி நீங்க என்ன சொல்றீங்க சார்? சிவத்தே ராமானுஜாய நமக. இந்த பெருமாளுடைய விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா, குடையர்கோட்டையில் இருக்கக்கூடிய சீனிவாச பெருமாள் தான் இங்க எழுந்தருள் இருக்காரு. குடையர்கோட்டை வெறும் கோயில் மட்டும் கிடையாது, கல்வி திருக்கோயில்னு சொல்லுவாங்க. இந்த கோயிலை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு 130 பண்பாட்டு வகுப்பு நடக்குது. குழந்தைங்க எல்லாம் படிக்க வைக்கிறாங்க. இந்த பெருமாள் திருக்கல்யாண வைபவம்ன்றது
எல்லாருமே வந்து திருமலையில போய் சேவிக்கணும்னு நினைப்பாங்க, பார்க்கணும்னு நினைப்பாங்க. ஆனா அவங்களால பார்க்க முடியாது, சேவிக்க முடியாது. ஒவ்வொரு ஆண்டும் இங்கே மேட்டுத்துறையை சார்ந்த இந்த இளைஞர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து இந்த திருக்கல்யாண வைபவத்தை நடத்திட்டு இருக்காங்க. உடையர்கோட்டையில இருந்து இந்த பெருமாளும் தாயாருமா ராமானுஜருமா வந்து இந்த கல்யாண வைபவத்தை அதுக்கு ரொம்ப சிறப்பா நடக்கும். ஒவ்வொரு ஏதோ ஒரு பிரச்சனையில தான் உண்டு கொண்டே இருக்கிறோம். எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பிரச்சனையே வாழ்க்கையா தான் போயிட்டு இருக்கு. அந்த பிரச்சனையை தவிர்த்து வெளியே வர்றதுக்கு உண்டான வழிமுறைகள் தெரியல. அந்த பாசிட்டிவ் எனர்ஜி எப்படி உள்ள கொண்டு வரணும், அதை எப்படி அதை அடையிறதுன்ற வழிமுறைகள் தெரியல. அந்த காலத்துல பெரியவங்க எல்லாமே ரொம்ப மறைமுகமா சொல்லிட்டு போயிருக்காங்க. ஒவ்வொரு வைபவத்திலையும் அறிவியலும் இருக்கிறது, ஆன்மீகமும் இருக்கிறது. இதுதான் உண்மை. பக்தர்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல், எந்த ஒரு நினைவும் இல்லாமல், எல்லாருடைய கவனமும் அந்த பெருமாள் மேலையும் தாயார் மேலையும் வேற எந்த ஒரு சிந்தனையும் இல்லாம ஒரு நேர்கோட்ல அவங்க அமர்ந்து அந்த பக்தின்ற ஒரு அற்புதமான விஷயத்துல அவங்க ஆழ்ந்து இருப்பாங்க. இதெல்லாம் வந்து எல்லாரும் சொல்லுவாங்க. அமர்ந்து அந்த கல்யாண வைபவத்தை நீங்க பார்க்கும்போது உங்களுடைய மனசு எங்குமே அலைப்பாயாம ஒரு நேர்கோட்டில் உங்களுடைய நினைவுகளும் உங்களுடைய மனதும் அனைத்தும் ஒரு நேர்கோட்டில் நின்று இது ஒரு அற்புதமான ஒரு தியானம் சொல்லலாம். இது கல்யாண வைபவம்ன்றதே ஒரு சிறப்பு வாய்ந்த. இந்த 3 மணி நேரம், இந்த 2 மணி நேரம் இந்த வைபவத்துல நீங்க இருக்கும்போது உங்களுக்கு உண்டான அந்த பாசிட்டிவ் எனர்ஜி, இந்த பிரபஞ்சம் ரொம்ப அழகானது. நீங்க என்ன கேட்கிறே இருக்கு, இந்த பிரபஞ்சம் தான் பெருமாள் தான் பிரபஞ்சம், வேற எதுவுமே கிடையாது. அந்த பிரபஞ்சம், இந்த பெருமாளாகப்பட்டவர், நீ என்ன கேட்கிறாயோ அதை கொடுக்கக்கூடிய அத்தனை ஆட்களும் படைத்தவர், அத்தனை சக்தியும் படைத்தவர். பெருமாளுக்கு இருக்க சம்பந்தமே கிடையாது. நீ என்ன கேட்கிறியோ அது உனக்கு கிடைக்கும். ஆனால் அதில் வரக்கூடிய விளைவுகளுக்கும் நன்மைகளுக்கும் பொறுப்பாளி நீதான் தவிர பெருமாள் கிடையாது. சிலர் தான் சொல்லுவாங்க, பெருமாள் என்ன சோதிச்சுட்டான், பெருமாள் என்ன கையை வச்சுட்டான், பெருமாளுக்கு கருணையே கிடையாது, பெருமாளுக்கு வேற வேலையே கிடையாது, அவருக்கு தான் வேலையா உன்னை சோதிக்கிறது, உன்னை கையை பிடிச்சு கையை விடுறது, இதான் வேலையா? கிடையாது. நீ செய்யக்கூடிய அனைத்து செயல்களுக்கும் நீதான் பொறுப்பு, இறைவன் பொறுப்பல்ல. பகவத்கீதைய நிறைய பேர் படிப்பாங்க. ஆனா பகவத்கீதை படிக்கிறாங்களே தவிர பகவத்கீதையில என்ன இருக்குன்னு சில விஷயங்கள் யாருக்குமே தெரியாது. உபன்யாச கட்டங்கள் பகவத்கீதைய கதையா சொல்லுவாங்க. ஆனா கதையும் நானே கண்ணன், நானே சகுனி, நானே பீஷ்மர். அது எப்படி நானே கண்ணன், நானே துரியோதனன், நானே பீஷ்மர் ஒரு கேள்வி வரும் இல்லையா? நான் குழப்பம் அடையும் போது நான் யாரிடம் ஆலோசனை கேட்கிறேனோ அவர் எனக்கு கண்ணன். அது குழப்பம் எனக்கு தீர்ந்த பிறகு நான் வேற ஒருவருக்கு ஆலோசனை சொல்லும் போது நான் அவர்களுக்கு கண்ணன். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் துரியோதனன் இருக்கான், ஈஸ்வர் இருக்காரு, அண்ணன் இருக்காரு, சகுனி இருக்காரு, எல்லாமே ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. அந்தந்த சூழ்நிலை வரும்போது பார்க்கக்கூடாது. ஒரே விஷயம் தான், நீ கண்ணனா இருந்தீங்கன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, அர்ஜுனனா இருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஆனா நீ சகுனியாவோ துரியோதனாவோ இருந்தால் வாழ்க்கையில் பிரச்சனை பற்றியே சந்திப்பாய். அதனால ஆன்மீகம் ஒன்றே கிடையாது. நல்லதை செய்யுங்க, நல்லதை நினைங்க, முடிஞ்சா யாருக்கும் உபத்திரம் கொடுக்காதீங்க, உதவி செய்யுங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இறைவனை மனதார நினைச்சு சரணாகதி ஆகுங்க. சரணாகதி ஒண்ணுதான் எல்லாத்துக்குமே முடிவு. சரணாகதியை தவிர்த்து வேற எதுவுமே கிடையாது. பணம் வாழ்க்கைக்கு தேவை, ஆனா பணம் வாழ்க்கை கிடையாது. அந்த பணம் கூட நீ பகவானிடம் சரணாகதி அடைந்தால் அதுவும் உன்னை தேடி வரும். நன்றி, வணக்கம். நன்றி சுவாமி. சுவாமி ரொம்ப அழகா ஆன்மீகத்தை பத்தியும் அறிவியலை பத்தியும் உபன்யாசத்தை பத்தியும் அந்த சரணாகதி பத்தி அழகா சொன்னாரு. நன்றி சுவாமி, நன்றி. ஹாய், வணக்கம். வணக்கம். வணக்கம், என் பேர் தேவா.